நம்ம பார்க்க போற திரைப்படம் தெலுங்கு படம் பாபுன்ற படம் தான். இந்த படத்துல நடிச்சவங்க பார்த்தீங்கன்னா, பிரம்மாஜி, ஆமணி, சுதாகர் ரெட்டி, தியானா பாலகிருஷ்ணன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இத டைரக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, தயாகர் ரெட்டி. ஸோ இதுல மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்.ஆர். துருவன்றவர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹிட் அண்ட் பிளாக் காமெடின்னு சொல்லலாம். ரொம்ப காமெடின்னு சொல்ல முடியாது. ஆரவாரம் இல்லாம இந்த படம் வந்து ஒரு ஜாலியா போச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி படம் பார்த்தேன். இது வந்து ஸ்லோ பேஸ்டு காமெடி நல்லா இருந்துச்சு. குறிப்பா வந்து அந்த வயசானவரா நடிச்சவர் வந்து சுதாகர் ரெட்டின்றவர் கெய்திரி சுதாகர் ரெட்டி அவர் பேரு. அவர் வந்து ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் வந்து அளவாவும், கரெக்ட்டாவும் எந்த ஒரு பிசுறு இல்லாம பண்ணாரு. அடுத்து பிரம்மாஜிய சொல்லலாம். பிரம்மாஜியும், ஆமணியும் வந்து கரெக்ட்டான ப்ரிஃபரன்ஸ் இதுல ரேஷியோல அவங்க வந்து உண்மையிலே ஹஸ்பண்ட், ஒய்ஃப் மாரி நடிச்சிருந்தாங்க. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். தெலுங்கானால வந்து ஒரு கிராமத்துல வந்து வசிக்கிறாங்க. அப்ப வந்து ஒரு ஜேசிபி டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குளத்த தூர் வருவாரு. அப்ப வந்து ஒரு சின்ன சிலை கிடைக்கும், தங்க சிலை. அத எடுத்துட்டு போயிட்டு வீட்ல ஒளிச்சு வைப்பாரு. அப்ப வந்து அவங்க அம்மா பார்த்துட்டு, நமக்கு உண்டானத நம்ம இருக்கணும். நமக்கு இருக்கணும். நமக்கு இல்லாதத நம்ம வச்சுக்கக்கூடாது. அப்படின்ட்டு அந்த சிலைய தூக்கி ஒரு கிணத்துல போட்டுருவாங்க. அது வந்து என்ன ஆவுது அப்படின்றது தான் படத்தோட ஸ்டார்ட்டிங் கத. இப்ப வந்து மல்லையான்றவரு வந்து பிரம்மாஜி, அவங்க ஒய்ஃப் அவங்கலாம் வந்து பருத்திக்காடு வேலை செய்வாங்க வயல்ல. இப்ப அது வந்து ரொம்ப லாஸ்ல போய் அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிற கண்டிஷன்ல போவாங்க. இப்ப வந்து அந்த இதுவும் கைவிட்டு அவங்களுக்கு ஒரு பையன், பொண்ணு இருக்கும். பையன் பார்த்தா ஒரு பொண்ண லவ் பண்ணுவான். பொண்ணு பார்த்தா ஒருத்தர லவ் பண்ணுவா. அது ஒரு தனி கத. இப்ப இவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிற மாரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துரும். ஸோ இப்ப அந்த மலையா வந்து கடனும் வந்து குடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுவாரு. இப்ப வந்து அவங்க அப்பா வந்து இறந்தாருன்னா, இவங்களுக்கு எல்ஐசி பணம் வரும். இந்த இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும். அது மூலியமா தான் கிடைக்குமான்னு சொல்லுவாரு. இவரு வேற ஞாபகமூர்த்தி ஆள் வேற. ஸோ இந்த சிலைய தூக்கி போட்ட லேடி வேற இறந்துரும். அவங்க ஃப்ரெண்டோட இந்த ராஜு, வயசான தாத்தா பேர் ராஜு. அவரோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் தான் இது. ஸோ தூக்கி போட்டது. ஸோ இப்ப என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிலை வந்து இவருக்கு கிடைச்சதா இல்லையான்னு ஒரு கதை இருக்கும். இப்ப இவருக்கு ஞாபக மறதி வேற ஆயிடும். ஸோ இவர வந்து அவங்க பையன்கிட்ட சொல்லுவாரு, "நான் வந்து நானே செத்து போயிடுறேன்ப்பா" அப்படின்னுவாரு. "நீயே செத்து போப்பா" அப்படின்னுவாங்க. அந்த வறுமையில வந்து அப்படி பேசிக்கிறது ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும். அது காமெடியாவும் இருக்கும். இன்னொரு வாட்டி வந்து இந்த மலையா வந்து கேட்பாரு ராஜுவ, "என்னங்கப்பா நீங்க சாவுறேன்னீங்களே, நான் எப்ப சொன்னேன்? யார் சாவணும்? எதுக்கு சொன்னோம்?" அப்படின்னுவாரு. அதெல்லாம் வந்து அல்டிமேட் காமெடி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாபு என்ன பண்ணுவாரு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபேமிலில இருக்கவங்க, இவரு எப்படா சாவாருன்ற மாரி இருப்பாங்க. அவரு ஒரு ஒரு வாட்டியும் சாவுற மாரி வர கண்டிஷன்லாம் வந்து காமெடியா இருக்கும். ஒரு வாட்டி வந்து உண்மையிலேயே பாம்பு கடிச்சிரும். அப்ப வந்து இவங்க இந்த ஃபேமிலி வந்து அவர காப்பாத்துச்சா, இல்ல சாவட்டும்னு விட்டுருச்சான்றது, அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. அது வந்து நீங்க பாருங்க. இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி தான். ஸோ நீங்க பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கடைசியில இந்த தாத்தா வந்து அந்த சிலைய எடுத்து குடுத்தாரா, அந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் ஆச்சா? இல்ல அந்த ஃபேமிலி வந்து உயிரோட ஊர விட்டே போச்சா? இல்ல உயிரோட இருக்கா? அப்படின்றது தான் செகண்ட் ஹாஃப் கிளைமாக்ஸு. ஸோ இது ஒரு நல்ல படம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்க பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதுல வந்து அந்த பாப்பு நடிச்சரும், மல்லையாவும் நடிச்சரும், ஆமணியும் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஸோ நீங்க இது ஒரு மஸ்ட் வாட்ச் தான். பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.